தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். அவருடைய ஒரு வார்த்தை போதும், மரித்த உன் நிலைமை உயிரோடு எழும்பி நிற்கும். எசேக்கியேல் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த எசேக்கியேல் புத்தகத்தில் பார்க்கும்போது எலும்புகள் எல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் கிடக்கிறது. ஆனால் எசேக்கியாவை பார்த்து தேவன் சொல்லுகிறாரு, நீ அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் என்ன சொல்லுகிறான்? அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறாரு, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதற்கு அவன் சொல்கிறான், ஆண்டவரே, இது நீரே அறிவீர், எனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கே தெரியும் அதை உயிர் அடையுமா அடையாதான்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போது அவங்க அதே போல தான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லைங்க. அவங்க அந்த எலும்புகள் எங்கே இருந்தது தெரியுமா? அவங்க மரித்தவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல குவியலாக போடும் பொழுது காக்கைகளும் கழுகுகளும் தலை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், கை ஒரு பக்கம், எல்லா எலும்புகளும் அங்கங்க சிதறி கிடக்கிறது. ஆனா தீர்க்க தரிசனம் அதை பார்த்து சொன்ன உடனே ஒரு எலும்புகளும், இந்த சரீரத்துக்கு ஏற்ற எலும்புகள், தலை, விரல், கை, கால் எல்லாம் ஒன்று சேர்ந்து காலூன்றி நின்று எலும்புகள், நரம்புகள், சதைகள் எல்லாம் உருவாகுது. அது உருவான உடனே அந்த இடத்துல என்ன நடக்குது நீங்க பாத்தீங்களா? இன்றைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில ஒரு ஆக்சிடென்ட்ன்ற பேர்ல இல்லை ஏதோ மேலேருந்து கீழே விழுந்துடுறீங்க, தவறி விழுந்துடுறீங்க, ஒரு நோய், உங்களுடைய கிட்னி பாதிக்கப்பட்டு சேதப்படுறது, மரித்த நிலைமைக்கு போயிடுது, லிவர் பாதிக்கப்படுது, ஹார்ட் பாதிக்கப்படுது, உங்களோட சரீர அவயவங்கள்ல கையோ காலோ ஒரு விழுந்து போயிடுது, பேரலைஸ் ஆயிடுது. இந்த மாதிரி நேரத்தில் டாக்டருங்க சொல்லிட்டாங்களா, அவ்வளோதான், நீங்கள் வீல் சேரில் தான் போகணும், வீல் சேரில் தான் உட்காந்துட்டு இருக்கணும், இந்த ஒரு கையில் தான் உங்களால் செய்ய முடியும், இது ஒன்று தான் செயல்படணும் உங்களை பார்த்து சொல்லிட்டாங்களா? எப்படி எசேக்கியா கிட்ட போய் ஆண்டவர் ஆவியை நான் அவங்களுக்குள்ள நான் அனுப்புவேன், அது உயிரடையும்னு சொன்னாரோ, அதே போல் இயேசு கிறிஸ்துவின் தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களுக்குள்ள வரும் பொழுது, அவருடைய ஆவி உங்களுக்குள்ள வரும் பொழுது, நீங்கள் உடனடியாக மரித்த உங்கள் அவயவங்கள் எல்லாம் இன்றைக்கு உயிர் அடையும். இயேசு தீர்க்க தரிசனமா உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே, என் மகளே, உங்களுக்குள் என்னுடைய ஆவியை அனுப்புகிறேன், நீங்க உங்க சரீரத்தில் இருக்கிற மரித்த நிலைமையில இருக்கிற அத்தனை அவயவங்களும் இப்பொழுது உயிர்ப்பிக்கப்படுவதாக என்று கட்டளை கொடுக்கிறார். இன்றைக்கு யாராவது அந்தப்பட்ட நிலைமையில இதை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? அவ்வளவுதான், இனி மற்றவங்களை போல என்னால இயல்பா இருக்க முடியாது, நடக்க முடியாது, இயல்பா நான் என்னால இருக்க முடியாது, நான் வீல் சேர்ல தான் இருக்கணுங்கிற முடிவுக்கு நீங்க வந்துட்டு டாக்டருங்களை அப்படி நம்ப வச்சுட்டாங்களா? நீங்க அதை நம்பாது இருங்க. எசேக்கியா சொல்றான், ஆண்டவர் கேட்கும்போது, ஆண்டவரே நீரே அதை அறிவி, தேவனுக்கு தெரியும், நீ உங்களை நடக்க வைப்பது அவருடைய கரத்துல இருக்கிறது. அவருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களை நோக்கி வரும் பொழுது மரித்த நிலைமையில இருக்கிறவங்களை அவயவங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால உயிர்ப்பிக்கப்படுகிறது. இந்த வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்காய் அந்த வசனத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 5வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். உங்களுக்குள் தேவனுடைய ஆவியை பிரவேசிக்க பண்ணுவார். அப்பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய அவயவங்கள் எல்லாம், மரித்த நிலைமையில் இருக்கிற அவயவங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். உங்க சரீரங்களை அதுல சொந்தமாக்கி கொள்ளுங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு அவயவங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துல நம்முடைய வலது கையை வைத்து நான் சொல்ற அந்த வார்த்தையை நீங்க திருப்பி சொல்லுங்க. இயேசுவே, என்னுடைய மரித்த நிலைமையில இருக்கிற என்னுடைய அவயவங்களை உயிர்ப்பியும். எலும்புகளை உயிரே இல்லாத எலும்புகளை உயிரடைய செய்த தேவன் இன்றைக்கு மரித்த நிலைமை இருக்கிற என்னுடைய அவயங்களை உயிர்ப்பியுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கேட்கும் பொழுது தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களுக்குள்ள வருது. உங்களுடைய முச்சந்தாலம் முதல் உங்க உள்ளங்கால் வரை உங்களுடைய எலும்பு, நரம்பு, சதை, ரத்தம் எல்லாவற்றிலும் அது ஊடுருவி உங்களை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தர் எந்த இடத்துல உங்களுக்கு அவ்வளவுதான் சொன்னாங்களோ அதே இடத்துல உங்களை உயிர்ப்பித்து சாட்சியா நிறுத்துவார். நம்பி விசுவாசித்து இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்ட நிலைமையில, எத்தனையோ பேர் கண்ணீரோடு வேதனையோடு, அவ்வளவுதானா என் வாழ்க்கை, இவ்வளவு சீக்கிரம் எனக்கு இப்படி ஒரு முடக்கமா என்று நினைக்கிற மக்கள் மத்தியில உங்க உயிர் தெழுந்த வல்லமையை அனுப்புகிறேன். வசனத்தை அனுப்பி குணமாக்கும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.